எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஆன்மீகம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஆன்மீகம் என்றால் என்ன? சரிங்களா? ஆன்மீகம் பார்த்தீங்கன்னாக்கா, அன்றாட நம்ம வாழ்க்கையில் ஆனந்தமாக கொண்டாடி மகிழ்ச்சியாக இருக்கிறது தாங்க ஆன்மீகம். ஆன்மீகன்ற வார்த்தையை பிரித்தா பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்மா ப்ளஸ் இகம் வரும். இங்கே ஆன்மா என்பது பார்த்தீங்கன்னா மனநிறைவை குறிக்கும். சரிங்களா? இகம் பார்த்தீங்கன்னா இம்மை, இவ்வுலக வாழ்க்கை குறிக்கும். சரிங்களா? மனநிறைவான வாழ்க்கையை எப்படி வாழ்வது என தெரிந்து கொள்வது தான் பார்த்திங்கன்னா ஆன்மீகம். இதை விட்டுட்டு அவங்கவுங்க பார்த்திங்கன்னா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா உடல், மனம், ஆன்மா இது பார்த்திங்கனாக்கா இது 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 சம்மந்தமாக தான் இருக்குது ஆன்மீகன்றது. சரிங்களா? இதில் உடல் பார்த்திங்கனாக்கா வெளிப்புறம், ஆன்மா பார்த்திங்கன்னா உள்புறமாக இருக்குது. மனம் பார்த்திங்கன்னா உள்ளேயும் இருக்குது வெளியும் இருக்குது. இது இந்த உள்ளேயும் வெளியே இருக்குது பார்த்தீங்களா? அதை நம்ம உள்ளே பண்ணணும். மனம் உள்ளே நோக்கி ஆன்மாவை நோக்கி பார்க்க வைக்கணும். சரிங்களா? இதுதான். அதுக்கப்புறம் இந்த உடலில் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கனாக்கா இந்த ஐம்புலன் இருக்குது, 5 இந்திரியம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் சுற்றிட்டுருக்கு, அலைஞ்சிட்ருக்கு. அதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே சேர்க்கணும், உள்ளே எடுத்துகிட்டு போகணும். அதுதான் கடவுள். சரிங்களா? அதுதான் ஆன்மீகம். எல்லாமே பார்த்திங்கனாக்கா நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம மனசுக்கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? நம்ம மனம் பார்த்திங்கனாக்கா இது இந்த மனம்தான் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ஸ்டேஜ் இருக்குது ஆன்மீகத்தில். அது பார்த்திங்கன்னா நினைவு நிலையில் உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அது பார்த்திங்கன்னா காமா பிரெயின் வேவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது 100 ஹார்ட்ஸு சொல்லுவாங்க. நம்ம மனம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த வேவ்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா விழிப்பு நிலையில் பார்த்திங்கன்னா பீட்டா செயல்படும். அந்த பீட்டா நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம காமா ரைஸ் பார்த்திங்கனாக்கா நம்ம கான்சியஸாக இருக்கும்போது நம்ம பிரெயினில் பார்த்திங்கனாக்கா 100 ஹார்ட்ஸ் பவர் கிடைக்கும். சரிங்களா? அப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம சூப்பர் மைண்டாக அது கன்வெர்ட் ஆகிடும். சூப்பர் மைண்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா சூப்பர் கான்சியஸ், சுப்ரீம் கான்சியஸ் வந்துடும். சரிங்களா? சுப்ரீம் கான்சியஸ் வர்றது தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஆன்மாவும் சுப்ரீம் கான்சியஸும் ஜாயிண்ட் ஆகிறது தான் பார்த்திங்கனாக்கா ஆன்மீகம். அதுதான் ஹையஸ்ட் ஸ்டேஜ். இதை எவனுமே சொல்லிக் கொடுக்க மாட்றானுங்க. தேவையில்லாமல் எதையோ போட்டு குழப்பிட்டு இருக்காங்க மக்களை. இதெல்லாம் பைத்தியம் பிடிக்கிற வேலை தான் பண்ணிகிட்ருக்கானுங்க. இதெல்லாம் அந்த கடவுள் தான் பார்க்கணும். கடவுள் எங்கே இருக்கார் பார்க்குறதுக்கு? எல்லாம் நம்மளுக்குள்ளே தானே இருக்கார். அவங்க எல்லாமே அவங்கவுங்க சுயமாக விழிப்புணர்வாக சிந்திச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நினைவு நிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்ம விழிப்புணர்வாக இருக்கணுங்க. சரிங்களா? தூங்கும்போது தான் நம்ம அன்கான்ஷியஸ் போயிடுறோம். அன்கான்ஷியஸு, சப்கான்ஷியஸ் அது மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சூப்பர் கான்ஷியஸாக மாறணுங்க. நம்ம மனம் எல்லாமே மைண்டு கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? இதுதான் இப்போ இவர் நம்ம சித்த வைத்திய அவர் பேர் நான் அப்பான்னு சொல்லுவாங்க பாருங்கள், சிவானந்த பரமஹன்சர். அவர் அதுதான் சொல்கிறாரு, மனமே குரு. சரிங்களா? அதுதான். ரெண்டாவது வள்ளலார் பார்த்தீங்கன்னாக்கா அவரும் அதே தான் சொல்கிறார். பக்தி மார்க்கத்தில் தான் வள்ளலார் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தார். பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறமா படிப்படியாக தான் பார்த்திங்கன்னா ஒரு ஞானம் அடைஞ்சிருக்காரு. அதுதான் ட்ரிபிள் டெத்லெஸ் பாடி சொல்லுவாங்க. ஒன்று பிரணவ தேகம், ஞான தேகம், அப்புறம் பார்த்திங்கன்னா சுத்த தேகம். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு இது எப்படி கிடைக்குதுனாக்கா அவர் பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக பக்தியில் தான் இருந்திருக்காரு. எல்லாமே சரண்டர். அதாவது கடவுள்ன்றது இல்லை, அது ஒரு சக்தி, இறை சக்தி. நம்ம ஆன்மாவில தான் நம்ம சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இவர் ஆன்மாவையும் தாண்டி ஒரு நிலை இருக்குது. அதுதான் அந்த குவார்க்குன்னு சொல்லுவாங்க நம்ம, அந்த நிலை. சரிங்களா? அந்த நிலையை அடைஞ்சிருக்காரு. அது உள்ளே போயிட்டு இன்னாருக்கு பார்த்துருக்காரு. அப்போது அது உள்ளே போய் பார்க்கணுன்னாக்கா நம்ம ஆன்மா பார்த்திங்கன்னா நம்ம மனம் நுணுகி 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 அது பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மாவோட நுணுகி உள்ளே போகணும். அப்போ தான் அதை பார்க்க முடியும். சரிங்களா? ஆன்மான்றது வேறு ஒன்றும் இல்லைங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு இறை துகள் அது. சரிங்களா? அணுவோடையும் சின்னதாக இருக்கிற ஒரு சின்ன ஒரு இது சொன்னால் புரியாது.
இது சொல்லி எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது. ஏன்னாக்கா இதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா புரியுற நிலமையில நீங்கள் இருக்கணும். புரியல. இதுதான் வந்துட்டு நம்ம ராமர் வந்துட்டு என்ன சொல்லுவார் வசிஷ்டர்கிட்ட, இந்த உலகமே எல்லாமே மாயை. சரிங்களா? இந்த உலகம் எல்லாமே மாயை தான். ஆனால் இந்த மாயை எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வசிஷ்டர்கிட்ட. அதுக்கு வசிஷ்டர் சொல்கிறாரு, நீ வந்துட்டு இப்போ நான் சொன்னால் உனக்கு புரியாது. சரிங்களா? இது வந்துட்டு நீங்கள் உணர்ந்து அந்த அதாவது நிர்விகல்ப சமாதி சொல்லுவாங்க. சமாதின்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக சமநிலை. விகல்பக்கு போயிட்டு நம்ம வந்துட்டு அப்போது இருக்கும்போது நம்மளுக்கு அது புரிய வரும். அந்த ஸ்டேஜில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அந்த ஸ்டேஜுக்கு வா, உனக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். அப்படி இல்லைன்னா உனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் உனக்கு புரியலனாக்கா நான் சொல்லும்போது உனக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். இப்போ சொன்னால் உனக்கு புரியாது, நீ அந்த ஸ்டேஜுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுதான் இந்த கதை. சரிங்களா? இதுலேருந்து நம்மளுக்கு புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்கா, எஸ்ஜே சூர்யா படத்தில் வர மாதிரி தான், இருக்குது ஆனால் இல்லை, இருக்குது ஆனால் இல்லை. இது எங்கே இருக்குது? அதுதான் இல்லை ஆனால் கண்ணுக்கு தெரியாது, ஆனாலும் அது இல்லைன்னு இல்லை, ஆனாலும் அது வந்துட்டு இருக்குது ஆனால் இல்லை, இல்லை ஆனால் இருக்குது. சரிங்களா? இதுதாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டே போதுங்க. இனி அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாமே பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? எல்லாருமே நிறைய பேர் குழப்பி விட்டுட்ருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? மற்றவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா விழிப்பு நிலையில் எல்லாத்தையும் இது பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.